ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். தற்சமயம் பார்த்திங்கன்னா டிஆர்பிலேருந்து டெட் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்று முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் என்று தேர்வு வாரியம் அறிவிச்சுள்ளது. இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களால் விண்ணப்பத்தை எடிட் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. அதனால் விண்ணப்பத்தை நீங்கள் ஓரிரு நாட்கள் கழித்து அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். பொறுத்திருந்து அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. உடனே அப்ளை பண்ணுறதை விட ஓரிரு நாட்கள் கழித்து அப்ளை பண்ணுங்கள். போட்டித் தேர்வு இதனால் பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு தலைவர்களும் பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருக்காங்க. நிறைய இந்த இஷ்யூஸ்க்காக டெட் தேர்வுக்காக. இதில் பார்த்திங்கன்னா மார்ச் 22 மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி முடிவு. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் 13/3/2022 திருச்சியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் மணிமேகலை தலைமை வகித்தார். திருச்சி மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இதில் வந்தாங்க. கூட்டத்தில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு தமிழக அரசு ஊழியர்களுக்கு 1/4/2003 முதல் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 22/3/2022 செவ்வாய்க்கிழமை மாலை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரில் அரசின் கவன ஈர்க்கும் போராட்டம் அதை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிபிஎஸ் ரத்து, தேசிய கல்விக் கொள்கை 2020 ரத்து, பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட ஊழியர் நலன், மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 மத்திய தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர் அமைப்புகள் மார்ச் 28 மற்றும் 29 ஆகிய 2 நாட்கள் நடத்துவதாக அறிவித்துள்ள அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் சேர்ந்து கலந்து கொள்வதென தீர்மானத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கணும். ஆசிரியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதை போல் உயர்கல்விக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர் பொது மாறுதல், கல்வி மாவட்ட மாறுதல் விரைந்து நடைபெறும். ஆசிரியர்களை இணையதளத்தில் நாள்தோறும் தேவையற்ற பதிவுகளை மேற்கொள்ள கூறுவதையும் தேவையற்ற பயிற்சிகள் அளிப்பதையும் பள்ளி கல்வித்துறை நிறுத்த வேண்டும். ஆசிரியர்கள் வகுப்பறையில் மாணவர்களுக்கு முழுமையான கற்பித்தல் பணி மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இறுதியில் துணை பொதுச் செயலாளர் கணேசன் நன்றி கூறினார். கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே இதில் பங்கேற்றாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் 22ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா கவன ஈர்ப்பு போராட்டம் மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் தடுத்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணம் இது அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட தலைவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. விஜயகாந்தும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடணும், அவங்களுடைய ஆசிரியர்களை உடனடியாக நிரப்பணும். அதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் பார்த்திங்கன்னா இதே தான், நிறைய அந்த டெட் ஆசிரியர்களுக்கு துணையாக நிற்கணும். இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாமே அவங்க கோரிக்கைகளே அரசுக்கு வலியுறுத்திருக்காங்க. விரைவில் நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடணும்னு பார்க்கலாம். இன்று இல்லைனா நாளை மாலைக்குள்ளார பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. எப்பொழுது ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்பட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலில் தெளிவிக்கப்படும். இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.